நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும். அதுதான் கர்மா. நாம் இன்று சந்திக்கிற நன்மையும் துன்பமும் கடந்த காலத்திலே செய்த செயல்களின் விளைவுதான். ஒரு காலத்தில் குருக்ஷேத்திர போர் முடிவுக்கு வரும்போது தர்மர் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. நல்லவன் யார், கெட்டவன் யார், கர்மா எப்போது முடியும்? அந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள அவர் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மரை சந்தித்தார். அப்போது பீஷ்மர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு அழகான காட்டில் ஒரு நரி வாழ்ந்தது. மற்ற நரிகளைப் போல அது மாமிசம் சாப்பிடவில்லை. பழங்களையும் காய்கறிகளையும் மட்டும் சாப்பிட்டு அமைதியாக வாழ்ந்தது. அந்த காட்டின் அரசனாக இருந்த புலி அந்த நரியை தனது அரசவைக்கு அமைச்சராக வர அழைத்தது. முதலில் நரி மறுத்தது. ஆனால் ஒரு துறவியை சந்தித்த பிறகு தனது பிறவியின் நோக்கத்தை புரிந்து கொண்டது. முன்னொரு பிறவியிலான் அது ஒரு கொடுங்கோல் மன்னராக இருந்தது. அவன் செய்த பாவங்களுக்காகவே இப்போது நரியாக பிறந்திருந்தான். அந்த பாவங்களை தீர்க்க நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று துறவி கூறினார். அதனால் நரி புலியின் அரசவையில் அமைச்சராக சேர்ந்து நீதியுடன் ஆட்சி செய்ய உதவியது. ஆனால் சில பொறாமை கொண்ட விலங்குகள் நரியை பழி சுமத்த ஒரு சூழ்ச்சி செய்தன. அதை பார்த்த புலி ஒரு கணம் நரியை சந்தேகித்தான். அது நரிக்கு மிகுந்த வேதனை அளித்தது. உண்மை வெளிவந்த பிறகு நரி ஒரு பெரிய பாடத்தை உலகத்துக்கு சொல்லி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தது. அதன் நல்ல செயல்களால் அந்த ஆன்மா இறுதியில் சொர்க்கத்தை அடைந்தது. இந்த கதையின் உண்மை என்ன தெரியுமா? ஒருவரை வெளிப்புற தோற்றத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது. நீதிக்கு பொறுமையும் ஞானமும் தேவை. நாம் செய்யும் நல்லதும் கெட்டதும் ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். அதுவே கர்மாவின் நியதி. அதனால் இந்த வாழ்க்கையிலேயே முடிந்தவரை நல்ல செயல்களை செய்து வாழ்வோம்.